உங்கள் மனதிற்குள் அவர் கெட்டவர், இவர் எனக்கு இப்படி செய்துவிட்டார் என்ற தீய எண்ணம் குடிகொண்டிருக்கிறதா? நீங்கள் தவறை தேடும் மனநிலையில் இருக்கிறீர்களா? ஆம் என்றால் இந்த மனநிலை உங்கள் வாழ்க்கையை எப்படி சீரழிக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். இந்த தீய எண்ணம் என்பது ஒரு கொடிய விஷம். அது உங்களையே பாதிக்கும். வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் இந்த தீய எண்ணத்தை கனவில் கூட தவறியும் வளர்த்து கொள்ளக்கூடாது. மற்றவரின் குறைகளை தேடாமல் உங்களின் குறைகளை தேடுவது எப்படி? வாருங்கள், இதற்கான அற்புதமான கதைகளையும் ஞான பாடங்களையும் பார்ப்போம். இந்த தீய எண்ணம் என்பது மற்றவர்கள் மீது நாம் கொள்ளும் ஒரு கெட்ட எண்ணம், ஒருவித வெறுப்பு. இந்த ஆள் ரொம்ப மோசம், இவன் எனக்கு இதை பண்ணிட்டான், அவள் அதை செய்துவிட்டாள். இப்படி நாம் நினைக்கும் ஒவ்வொரு முறையும் அந்த எண்ணங்கள் நம்மைத்தான் மாசுபடுத்துகின்றன. அவை நம்முடைய மனசாட்சியை, நம்முடைய உணர்வு நிலையை நேரடியாக பாதிக்கின்றன. மன அமைதி மற்றும் ஆன்ம முன்னேற்ற பாதையில் நீங்கள் முன்னேற விரும்பினால் கனவில் கூட தவறியும் இந்த தீய எண்ணத்தை உருவாக்காதீர்கள். மற்றவர்களின் குறைகளை தேடாதீர்கள். அதற்கு பதிலாக உங்களுடைய சொந்த குறைகளை பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, வாழுங்கள். தீய எண்ணங்களை எப்படி விட்டொழிப்பது சில கதைகளின் மூலம் விரிவாக பார்க்கலாம். ஒரு முறை 2 சகோதரர்கள் தங்கள் தந்தையுடன் ஒரு சுவாமிஜியின் ஆன்மீக நிகழ்ச்சிக்கு சென்றார்கள். அங்கு கிடைத்த போதனைகளால் ஆமாம், நாம் நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும், மனதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று இருவரும் மிகவும் ஊக்கமடைந்தனர். வீடு திரும்பியதும் தந்தை அவர்களை பார்த்து, நாளை காலை நீங்கள் இருவரும் 4 மணிக்கு எழுந்து தியானம் செய்ய வேண்டும் என்றார். அவர்கள் இருவரும் உற்சாகமாக, ஆமாமப்பா, இதுதான் எங்கள் வாழ்க்கையின் திருப்புமுனை, நாளை முதல் நாங்கள் பழையபடி இருக்க மாட்டோம் என்று உறுதியளித்தனர். அடுத்த நாள் காலை மூத்தவன் சரியாக 4 மணிக்கு எழுந்தான். தியானம் செய்ய அமர்ந்தான். இளையவன் சுகமாக தூங்கிக் கொண்டிருந்தான். அவனுக்கு எழுந்திருக்கவே மனம் வரவில்லை. இதை பார்த்த மூத்தவன் தந்தையை பார்த்து, அப்பா, நான் இங்கே எழுந்து தியானம் செய்கிறேன், இவன் சுகமாக தூங்கிக் கொண்டிருக்கிறான் என்று குற்றம் சாட்டினான். தந்தை புன்னகைத்து, என் குழந்தாய், நீ உன் தம்பியின் குறைகளை தேடப்போகிறாய் என்றால் நீ 4 மணிக்கு எழுந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ தூங்குவதே நல்லதுதானே? அடுத்தவர்களின் குறைகளை தேடுவதற்கு ஏன் காலையில் எழுந்திருக்க வேண்டும் என்று கேட்டார். அதுபோலத்தான் ஆன்மீக கூட்டங்களுக்கு வந்து மற்றவர்களின் குறைகளை தேடிக்கொண்டிருந்தால் என்ன பயன்? அது வீண் செயல். மற்றவர்களின் குறைகளை தேடுவதன் மூலம் நாம் அவர்களுடைய பாவங்களையும் சேர்த்துக் கொள்கிறோம். ஒரு முறை ஒரு அரசன் பிராமணர்களுக்கு அன்னதானம் செய்ய விரும்பினான். பெரிய யாகத்தையும் அறுசுவை உணவையும் ஏற்பாடு செய்தான். சமையல்காரர்கள் மிக அருமையான உணவு சமைத்தார்கள். ஆனால் எதிர்பாராத ஒரு விபத்து நடந்தது. ஒரு கழுகு செட்ட பாம்பை வாயில் கவ்விக்கொண்டு பறந்து வந்தது. துரதிர்ஷ்டவசமாக அந்த கழுகு பிராமணர்களுக்கான உணவை சமைத்துக் கொண்டிருந்த பெரிய பாத்திரத்திற்குள் அந்த பாம்பை தவறவிட்டது. விஷப்பாம்பு உணவோடு சேர்ந்து சமைக்கப்பட்டு உணவு விஷமானது. பிராமணர்கள் சாப்பிட ஆரம்பித்ததும் சிலர் உடல்நலம் பாதிக்கப்பட்டனர். பரிசோதனை செய்தபோது உணவில் விஷம் கலந்திருந்தது தெரிய வந்தது. மக்களின் கர்மங்களை பதிவு செய்யும் தேவதையான சித்திரகுப்தர் இந்த பிராமணர்களுக்கு ஏற்பட்ட இந்த தீங்கின் பாவம் யாருடைய கணக்கில் சேரும் என்று குழப்பமடைந்தார். செத்த பாம்பின் கணக்கில் போட முடியாது, அது இறந்துவிட்டது. கழுகின் கணக்கிலும் போட முடியாது, அதற்கு ஞானமில்லை, அது அறியாமல் செய்தது. அரசனின் கணக்கிலும் போட முடியாது, அது ஒரு விபத்து. சித்திரகுப்தர் குழப்பத்தில் இருக்கும்போதே மேலும் சில பிராமணர்கள் அந்த அன்னதான இடத்திற்கு வந்தனர். விஷம் கலந்த செய்தி ஏற்கனவே பரவியிருந்தது. அப்போது அங்கு நின்றிருந்த ஒரு பெண்ணை பார்த்து அந்த பிராமணர்கள், அரசன் பெரிய அன்னதானம் செய்கிறான் என்றும் அதனுடன் பரிசுகளும் அளிக்கிறான் என்றும் கேட்டார்கள். உடனே அந்த பெண், வேண்டாம், அந்த அரசன் பிராமணர்களை கொல்ல விஷம் கொடுக்கிறான் என்று ஆத்திரத்துடன் கூறினாள். சித்திரகுப்தர் கணினியை மூடிவிட்டு, முடிவு செய்யப்பட்டது, இந்த தீங்கின் பாவம் அனைத்தும் இந்த பெண்ணின் கணக்கில் சேர்க்கப்படும் என்று அறிவித்தார். ஆகவேதான் மற்றவர்களின் குறைகளை நீங்கள் சுட்டிக்காட்டி உண்மையில் அவர் எந்த தவறும் செய்யவில்லை என்றால் அந்த பாவம் முழுவதும் உங்களுக்கே வந்து சேரும். ஒருவேளை நீங்கள் சுட்டிக்காட்டும் நபர் தவறு செய்திருந்தாலும் பாதி பாவம் உங்களுக்கே வந்து சேரும். இது மிகவும் ஆபத்தான பாவம். ஆகையால் தவறு காண்பதை நிறுத்த வேண்டும். ஒரு முறை மோகன் என்ற கணவரும் புஷ்பா என்ற மனைவியும் கோவிலுக்கு சென்றார்கள். திரும்பி வந்ததும் புஷ்பா மோகனிடம், கோவிலில் முதல் படிக்கட்டில் அழுக்கு சேர்ந்திருப்பதை பார்த்தீர்களா என்று கேட்டாள். கணவர், நான் பார்க்கவில்லை என்றார். ஜன்னலுக்கு கீழே இருந்த பெயிண்ட் சற்று உடைந்திருப்பதை பார்த்தீர்களா என்று கேட்டாள். கணவர், நான் பார்க்கவில்லை என்றார். கோவிலின் மூலையில் கொஞ்சம் குப்பை இருந்ததை பார்த்தீர்களா என்று கேட்டாள். கணவர், நான் பார்க்கவில்லை புஷ்பா என்றார். புஷ்பா எரிச்சலுடன், அப்போ என்ன பயன்? நீங்கள் எதற்காகத்தான் கோவிலுக்கு போகிறீர்கள்? இதையெல்லாம் பார்க்கவில்லை என்றாள் என்று கேட்டாள். புஷ்பா, கோவிலுக்கு சென்றதே குறைகளை காண்பதற்காகத்தான். குறை காண்பவராக இருக்காதே, நல்லது காண்பவராக இரு.
எல்லா இடங்களிலும் குறைகள் இருக்கத்தான் செய்யும். குறை இல்லாதது என்று எதுவும் இல்லை. நீங்கள் கிருஷ்ணர் மீதும் கூட குறை காணலாம். ஏன் அவர் நேராக நிற்காமல் ஓணலாக நிற்கிறார் என்று கேட்கலாம். மற்றவர்களிடம் குறை காண்பது மிகவும் எளிது. நம்மிடம் குறை காண்பதுதான் மிகவும் கடினம். மற்றவர்களை நியாயம் தீர்ப்பது மிகவும் எளிது. அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதுதான் மிகவும் கடினம். ஆகையால் நாம் எளிதான வழியை பின்பற்றுகிறோம். ஆனால் இதில் உள்ள பிரச்சனை என்னவென்றால், முதலாவதாக இது நம்முடைய அகங்காரத்தை அதிகரிக்கிறது. ஏனெனில் மற்றவர் தவறு, நாம் சரி என்று நாம் கருதுகிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், நாம் அனைவரும் மாயையில் இருப்பதால் நாம் அனைவரும் தவறு செய்கிறோம். மாயையில் இருக்கும் வரை நமக்கு எண்ணற்ற குறைகள் இருக்கின்றன. நாம் மற்றவர்களின் குறைகளை பார்க்கும்போது நம்முடைய குறைகளை நாம் பார்ப்பதில்லை. அவை அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கும். அதனால்தான் நீ எளிதான வழியை பின்பற்றுகிறோம். ஆனால் இதில் உள்ள பிரச்சனை என்னவென்றால், முதலாவதாக இது நம்முடைய அகங்காரத்தை அதிகரிக்கிறது. ஏனெனில் மற்றவர் தவறு, நாம் சரி என்று நாம் கருதுகிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், நாம் அனைவரும் மாயையில் இருப்பதால் நாம் அனைவரும் அவறு செய்கிறோம். மாயையில் இருக்கும் வரை நமக்கு எண்ணற்ற குறைகள் இருக்கின்றன. நாம் மற்றவர்களின் குறைகளை பார்க்கும்போது நம்முடைய குறைகளை நாம் பார்ப்பதில்லை. அவை அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கும். அதனால்தான் நீ எப்பொழுதும் இந்த தவறை செய்யாதே. நீங்கள் மற்றவர்களை நோக்கி விரல் நீட்டும்போது கவனித்து பாருங்கள். அந்த 3 விரல்கள் உங்களையே நோக்குகின்றன. எனவே இதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் மனதிற்கு உங்கள் சொந்த குறைகளை காட்டுங்கள். அதுதான் முன்னேற்றத்திற்கான பாதை. இந்த உலகம் அப்படிதான். அது நல்லதும் இல்லை, கெட்டதும் இல்லை. நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் இந்த உலகை பார்க்கிறோம். ஆகவே உண்மை என்னவென்றால், இந்த உலகம் கடவுளால் படைக்கப்பட்டது. இவ்வுலகம் முழுவதும் இறைவனால் வியாபிக்கப்பட்டுள்ளது. நாம் நம்முடைய இதயத்தின் தன்மைக்கு ஏற்பதான் அதை பார்க்கிறோம். நாம் ஒருவர் கெட்டவர் என்று சொல்லும் தருணத்தில் அந்த எண்ணம் கெட்டது. நம் உள்ளத்தில் உள்ள அந்த எண்ணத்தில்தான் குறை இருக்கிறது.